தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அவரது நினைவிடத்தில் குரு பூஜை நடைபெறவுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் செலினா நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, இது குறித்தான கள நிலவரங்கள் என பகிர்ந்துக்கோங்க. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் என்பது இன்று கொண்டாடப்பட இருக்கிறது. தேமுதிக சார்பிலும் தொண்டர்கள் சார்பிலும் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் என்பது நடத்துவதற்கான திட்டம் என்பது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேமுதிக அலுவலகத்தில் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்தில் குரு பூஜை என்பது நடத்துவதற்கான திட்டமிட்டிருக்கிறார்கள். தேமுதிக அலுவலகத்தில் அவரது நினைவிடம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. கோவில் போன்ற வடிவத்தில் அவரது நினைவிடம் என்பது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த இடத்தில் குரு பூஜை நடைபெறுகிறது. அதே போல பக்தர்கள் அனைவருமே இங்கு குவிந்திருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்துறோம். தொண்டர்களும் அதே போல தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் ரசிகர்கள் என பல்வேறு தரப்பினர்கள் இங்கு குவிந்திருக்கிறார்கள். காலை முதலே அவர் ரசிகர்களை நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை போற்றும் வகையில் இன்று தேமுதிக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் என்பது நடத்த திட்டமிட்டிருந்தார்கள். அதில் முதலாவதாக பேரணி நடத்துவதற்கான திட்டம் என்பது போடப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் அருகிலிருந்து நினைவிடம் வரையிலும் பேரணி நடத்துவதற்காக அனுமதி என்பதை கேட்கப்பட்டிருந்தார்கள். போக்குவரத்து நெரிசலில் கருத்தில் கொண்டு பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தாலும் கூட பேரணி தேமுதிக சார்பில் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கும் ரசிகர்கள் அனைவரும் கூர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். தேமுதிக அலுவலகத்தை பொறுத்தவரையிலும் இங்கு மொட்டையடிப்பது, அதே போல அவர்கள் ரசிகர்களின் அனைத்து நடவடிக்கைகள் கூட நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இங்கு நேரடியாக மொட்டையடிப்பது, அவருக்கான முதலாம் ஆண்டு அஞ்சலி செலுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு மொட்டையடித்திருக்கக்கூடிய ஒருவரிடமே நம்ம கேட்டு தெரிஞ்சு சொல்லலாம். ஆனா வணக்கம், எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? இன்னைக்கு நினைவிடம், முதலாம் ஆண்டு நினைவிடம், இங்க மொட்டையடிச்சிருக்கீங்க, வேண்டியிருந்தீங்களா? எப்படி? வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டம். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நான் திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் துவாக்குடி அருகே உள்ள ராவத்தாம்பேட்டிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு இது ரொம்ப கேப்டனை சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். சாப்பிடும் போதும் சரி, நிறையா தூங்கும் போதும் நிறையா விஷயங்கள்லாம் மூமெண்ட்லாம் அவரை மறக்காமல் எப்போவுமே அவரோட வீடியோ வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட், யூடியூப்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அவரோட குரல் தான் எனக்கு அதிகமாக மேடையில் பேசி நிறையா விஷயங்களுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக சோறு போட்டது அவரோட விஷயங்கள் தான். என்னையமாக நிறையா கலைஞர்கள் வாழ அவர் தான் நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அவர் நம்ம கூட இல்லைங்கிறத ஏற்றுக்க முடியலை. இன்றைக்கி பல தடைகளை தாண்டி எவ்வளோ விஷயங்களுக்கு அப்புறம் இன்றைக்கி தலைவரை பார்க்கணும் அப்படின்ட்டு வந்திருக்கோம். பார்த்துட்டோம். அவருக்காக வச்சுருந்த காணிக்கை எடுத்தாச்சு. ரொம்ப நாளாக வச்சுருந்தது எடுத்தாச்சு. ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் என்றைக்குமே மறக்க முடியாது. எங்களோட குடும்பத்தில் ஒருத்தவராக தான் அவரை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவருக்காக ஒரு சின்ன ஒரு சமர்ப்பணம். அவர் வாய்ஸில் ஒரே ஒரு மிமிக்ரி. என்னையா பெரிய காசு பணம் காசு அடப்போங்க, நீங்களும் உங்கள் காசும் கோடி கோடியாக சேர்த்து வச்சு என்ன பண்ண போறீங்க? எனக்குன்னு ஒரு இடம் கொடுப்பீங்கல்ல, என் மனைவிக்குன்னு ஒரு இடம் கொடுப்பீங்கல்ல, என் மகனுங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுப்பீங்கல்ல, அது கிடைச்சா போதும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ பேர் இருக்கீங்களே, 4 வேளை சோறு போட மாட்டீங்க, இந்த நெஞ்சங்கள் இடம் பிடிச்சிட்டு அதுவெல்ல கூட்டம். இங்கே பாருங்க, அதுதான் கூட்டம். இந்த நெஞ்சங்கள் எனக்கு எப்பவுமே இருக்கீங்களா, அது போதும் மக்களே. நன்றி, வணக்கம். சாப்பிட்டு தான் போகணும். நீங்கள்லாம் யாரும் சாப்பிடாம போயிடக்கூடாது. நீங்கள் வீடியோ பிடிக்கிறவங்க சாப்பிட்டு போகணும், எல்லாரும் சாப்பிட்டு. நன்றி, வணக்கம் மக்கள். ரொம்ப நன்றி அக்கா, ரொம்ப நன்றி, சந்தோஷம். அவரது ரசிகர்கள் அவரை மனமார்ந்த அவரது ரசிக்கக்கூடிய நேரடியாக அவர்களை நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அதே போல பல்வேறு மாநிலங்கள் மாவட்டங்களிலிருந்தும் கூட அவர்கள் ரசிகர்கள் பட்டாளம் என்பது தொடர்ச்சியாக வர இருக்கிறார்கள். அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தனித்தனியாக அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் கூட நேரடியாக அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. விஐபிகளுக்கு தனி வழியும், அதே போல பொதுமக்கள், தொண்டர்கள், ரசிகர்கள் என அனைவரும் வரக்கூடிய வகையிலும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசலை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் இங்கு போக்குவரத்து காவல்துறையினர், அதே போல காவல்துறையினரும் தீவிர கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி செலினா.